குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகள்லேயே கும்பராசி 11வது ராசியாக வருது. இந்த ராசியில் பாருங்கள், அவிட்டமில் 3 4 பாதம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான கிரக அமைப்பு உருவாகி இருக்கு, இந்த அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, அதாவது சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்னமையும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கும்பராசியில் இருக்கிற 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்களேன், சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசியாக இருக்கீங்க. நல்ல ஒரு ஞானம், நல்ல ஒரு புதுமை, சமூக சேவைக்கு பெயர் பெற்றவங்களாம் இந்த கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பெற முடியும். பெருமாளின் பரிபூர்ண அருளும் கிடைக்க நீங்கள் சனிக்கிழமையில் வழிபாடு செய்கிறது சிறப்பு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்கள், விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற கண்டிப்பாக இது உங்களுக்கு துணையாக இருக்கும். ஏன்னா இப்போது குடும்பத்தில் நிறைய சிக்கல், கணவன் மனைவிக்குள்ளே தீராத பிரச்சனை, பொருளாதாரத்தில் உயர்வே வரல, எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறினாலும் ஒரு படி ஏறினா பலபடி சறுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பால் அந்த கெடு பலனுக்கான சுப பலனை பெற முடியும். ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதனால தான் ஜாதக கிரக சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சில வழிமுறைகளை மாற்றி அமைச்சா நன்மைகளை பெற முடியும் இல்லையா? அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கும்பராசிக்காரங்க ஆழ்ந்த ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பீங்க. சுதந்திரமான தன்மை உங்ககிட்ட இருக்கும். அதே போல் மனிதாபிமானம் கொண்ட குணம் சிறப்பானதுன்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நிலையான தன்மையோட மாற்றத்தை நேசிக்கக்கூடிய முற்போக்கு கொண்ட சிந்தனையாளர்களாக கும்பராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. அதே போல் சவால்கள் வந்தாலும் சரி, அதை கண்டு அஞ்சாமல் மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு சமூக நலனுக்காக பாடுபடக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கும்பராசிக்காரங்க பாருங்கள், நட்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே சமயம் சுதந்திரமாக செயல்படுறது தான் உங்களுக்கு பிடிக்கும். யாரோட கட்டுப்பாட்டிலையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்களும் யாரையும் எந்த ஒரு கட்டுப்பாட்டிலையும் வைக்க மாட்டீங்க. கும்பராசி ஒரு காற்று ராசியாக இருக்குது. நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கிற மனிதன் தான் இந்த கும்பராசியின் சின்னமாக இருக்காங்க. சந்தித்த மனிதர்களில் கும்பராசிக்காரங்களே கொஞ்சம் விசித்திரமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சனி பயிற்சி அமைப்பு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விளைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ பாருங்கள், 3ஆம் பார்வையாக பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்குறாங்க. இந்த கும்பராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கடுமையான சூழ்நிலையை கூட சமயோஜிதமாக கையாண்டு மற்ற எல்லோரையுமே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குங்க. புது தொழில்நுட்பங்களை கற்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி, போட்டிகள் இருந்தாலும் பொறாமல் உங்ககிட்ட இருக்காது. பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய தன்மை உங்ககிட்ட ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், செய்கிற தொழிலில் ரொம்பவுமே ஆர்வமாக செயல்பட்டு நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு தக்க உதவிகளை தக்க சமயத்தில் செய்வாங்க. நீங்கள் சமூக நோக்கத்தோடு உங்களோட காரியத்தை செய்யுங்க. ரொம்ப நாளாக உங்களை துன்புறுத்தி வந்த உடல் உபாதைகள்லேருந்து விடுபட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. வருமானம் சீராக மாறுது. செய்தொழில் நல்லா நடக்கும். புதுசாக கடனை மட்டும் வாங்காதீங்க. அதுவும் பெரிய அளவில் கடன் வாங்குறதை தவிர்த்தா நல்லது. ஒரு சிலருக்கு வேறு இடத்துக்கு குடி போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இருக்கிற வீட்டை மாற்றிட்டு வேறு வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் நீங்கள் பாருங்களேன், இப்போ கடுமையாக உழைச்சா சிறப்பான உயர்வை பெறலாம். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். இதனால் மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கூட உங்களோட சூழல் உருவாகும். இதனால் நீங்கள் தேவையில்லாத போட்டிக்கு ஆளாக நேரிடும். இதனால் கவனமாக இருங்க. நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஏதாவது பம்பு வழக்கு ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா அது பாருங்கள், இப்போ சாதகமான தீர்ப்பு, சாதகமான திருப்பம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ரொம்ப தூரத்துலேருந்து பாருங்கள், ஒரு நல்ல செய்தி, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தின்னு கூட சொல்லலாம். அது விரைவில் உங்களை சேரும். அதே போல் அவசியமான விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் பயணம் செய்கிறது நல்லதாக இருக்கும். அவசியமற்ற தேவையில்லாத பயணத்தை தவிருங்க. இது பண விரயத்திலிருந்து உங்களை விடுவிக்கும். உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்பாட்டுக்குள்ளே வைக்க ஒரு உதவியாக இருக்கும்.
குடும்பத்தில் சாதகமான சூழல் இருக்குது. இதனால் உங்களுக்கு பாருங்களேன், நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு தைரியம், இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. உற்றார் உறவினரிடையே உங்களோட செல்வாக்கு உயரும். உங்களோட பேச்சில் மட்டும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிச்சா எல்லாமே நல்லதாக நடக்கும். நினச்ச எண்ணங்கள் கச்சிதமாக செயல் வடிவம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். கடினமான விஷயத்தில் கூட நீங்கள் உங்கள் தோலை தூக்கி பார்வையை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய அமைப்பு. வரக்கூடிய கஷ்டமான சூழலை கூட தவிடுபடாக்கக்கூடிய தன்மை. உங்களை பற்றி அவதூறு பேசினவங்களை இனம் கண்டு அவங்க கிட்டேருந்து நீங்கள் விலக்கு பெறுவீங்க. இந்த மாதத்திலிருந்து இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டம் எதிரிகளால் உங்களுக்கு இன்னல் வரும், கவனமாக இருங்க. அதே போல் பேசும் பொழுது வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும். உற்றார் உறவினர்கள் உங்களோட பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் முதலீடு செய்யும் பொழுது குறைந்த அளவில் முதலீடு செய்கிறது நல்லது. ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு பாருங்கள், விருப்பமான வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பெட்ரோல் வழியில் ஏற்பட்ட மனத்தாங்கள் இந்த தடவை உங்களை விட்டு நீங்கும். பெரும்பாலும் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். உங்களோட நேர்மையான போக்கு எல்லோரோடையுமே பாராட்டு பெற்று தரக்கூடிய வகையில் அமையும். உங்களோட சூட்சும அறிவு வேலை இப்போ செய்ய தொடங்கும் பாருங்கள். சில விஷயத்தில் நீங்கள் எப்படி செஞ்சீங்க, ஏது செஞ்சீங்கன்னே தெரியாதுங்க. சிறப்பாக செஞ்சு நன்மை பெறுவீங்க. எதிர்பாராத வகையில் சில சௌபாக்கியங்களுமே உங்களை தேடி வரும். நீங்கள் வச்சுருக்கிற கோரிக்கை எல்லாமே உடனுக்குடன் நடக்கும். வங்கியில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். தொழில் விரிவாக்கத்துக்கு இதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக கிடப்பில் வச்சுருந்த உங்களோட விண்ணப்பம் அரசாங்கத்தில் இப்போ பாருங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சாதகமான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உருவாகுது. சில அரசாங்க சலுகையிலுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் மனதிற்கு இனிய பயணத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதுவும் ஆன்மீக பயணமாக கூட இருக்குங்க. குடும்பத்தோட இந்த காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவறாமல் செய்யுங்க. இந்த வருஷத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினத்தில் கும்பராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதுவும் சனிக்கிழமையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் இல்லையா, சனிக்கிழமையில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் காரிய தடை விலக கண்டிப்பாக சனிக்கிழமையில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விற்பனை பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்ல ஒரு வியாபாரத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும். கடனை பெற்று நீங்கள் கடையை சீரமைக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகுது. அதே போல் புதிய சந்தைகளில் உங்களோட பொருள் நல்ல ஒரு விற்பனைக்கு போகும். அரசியல்வாதிகள் வெற்றிகளை பெறுவதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், கவனமாக இருங்க. உங்களோட திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்துங்க. அதே நேரத்தில் தொண்டர்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. சில சமயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரியான சூழல் வரலாம். அதனால் எல்லாருக்கிட்டையுமே மனம் திறந்து பேசாமல் இருங்க. ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான அம்சம் இது. வெற்றிக்கு மேலே வெற்றி தான். புதிய ஒப்பந்தம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களோட வருமானத்தை நீங்கள் அதிகரிக்க முடியும். கடந்த காலத்தில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் சிறப்பான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. சக கலைஞர்களுமே உங்களை சிறப்பாக பாராட்டுவாங்க. ரசிகர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்களுமே கூட பணிபுரிய ஆட்கள் கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. பெண்மணிகளுக்கு கணவரோட ஒத்துமை இப்போ அதிகரிக்கும். பணவரவு நல்லாயிருக்கும். அதே சமயம் சின்னதாக குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சூடான வார்த்தைகளை மட்டும் பேசாதீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் நிதானம் பொறுமை இது வேணும். கோபத்தை தவிர்க்க பாருங்கள். மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இப்போது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அதே நேரம் பெற்றோரோட ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்கும், கவனமாக இருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எடுத்த காரியம் கைகூடும். பணப்புழக்கம் நல்லா இருக்கு. தேவைகளுமே பூர்த்தியாகும். மதிப்பு மரியாதையும் சிறப்பாக கிடைக்குது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை உங்கள் மேல் இருந்த அவப்பெயர் மறைஞ்சி செல்வாக்கு நல்ல ஒரு உயர்வு இப்போ ஏற்படுது. உங்கள் சொல்லுக்கு மற்றவங்க மரியாதை கொடுப்பாங்கன்னு கூட சொல்லலாம். உங்கள் வீட்லேயுமே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்கள் குடும்ப பிரச்சனைகள் பெரும்பாலும் கட்டுக்குள் அடங்கி வரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை தேவையான இடத்துல நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. தேவைகள் ஒவ்வொன்றா பூர்த்தியாகும். ரொம்ப நாளாக வாங்க நினச்ச பொருளெல்லாம் இப்போ வாங்கி ரொம்பவுமே சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருப்பாங்க. இந்த பயிற்சியில் எல்லாமே நல்லா தான் நடக்கும். வரக்கூடிய தடை தாமதம் விலகும். சனிக்கிழமை தோறும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று 11 முறை வலம் வந்து ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரிங்க. அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையிலுமே தீபமேற்றி
நீங்கள் இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்து சிவ வழிபாடு செய்கிறதுனாலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதுல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.